வேந்தர் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராயம் நடத்தும் சொல் தமிழா சொல் 2025 கல்லூரி பல்கலைக்கழக மாணவர்களுக்கான பிரம்மாண்ட பேச்சு போட்டி மதுரை மண்டலத்தில் இன்றைக்கு காலையிலிருந்து ரொம்ப விறுவிறுப்பாக நடைபெற்று இருக்கு. 2 சுற்றுகள் வெற்றிகரமாக நிறைவடைந்திருக்கு. இந்த 2வது சுற்றுல போட்டியிட்ட 32 நபர்கள்லேருந்து இறுதி சுற்றுக்கு தேர்வாகிக்கக்கூடிய அந்த 16 நபர்கள் யார் அப்படின்றத இப்போ நான் அறிவிக்க போகிறேன். அறிவிக்கக்கூடிய நபர்கள் ஒருத்தராக மேடைக்கு வந்துடுங்க. முதல் பதிவு எண் 6076 வி பவித்ரா முத்தையா அரசு கல்லூரி. எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராயம் நடத்தும் சொல் தமிழா சொல் 2025 கல்லூரி பல்கலைக்கழக மாணவர்களுக்கான பிரம்மாண்ட பேச்சு போட்டி மதுரை மண்டலத்தில் காலையிலிருந்து ரொம்ப சிறப்பான முறையில் நடைபெற்று இருக்கு. 2 சுற்றுகள் வெற்றிகரமாக நிறைவடைந்திருக்கு. அடுத்ததா இறுதி சுற்று. எல்லாரும் காத்திருந்த அந்த இறுதி சுற்று. இந்த இறுதி சுற்று எப்படி அமைய போகுது? முதல் 2 சுற்றுகளில் மாணவர்கள் தனித்தனியாக அவங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தினாங்க. ஆனால் இந்த இறுதி சுற்றில் தேர்வாகி இருக்கக்கூடிய 16 நபர்களும் இணைகளாக போட்டி போட போகிறாங்க. இந்த 16 நபர்களும் 8 இணைகளாக பிரிக்கப்பட்டிருக்காங்க. முதல்ல வரக்கூடிய 2 நபர்களுக்கும் அவங்களுடைய தலைப்புகள் 1 நிமிடத்துக்கு முன்னாடி தான் கொடுக்கப்படும். அவங்க அந்த தலைப்புகள் சார்ந்த கருத்துக்களை தயாரிக்கிறதுக்கு 1 நிமிடம் மட்டுமே அவங்களுக்கு அவகாசம் வழங்கப்படும். அந்த 1 நிமிடத்துக்கு பிறகு 2 பேரும் அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய தலைப்பின் கீழே 3 நிமிடங்கள் தனித்தனியாக பேசுவாங்க. அதை தொடர்ந்து அடுத்ததாக 2 பேருமே அவங்களுடைய கருத்தை மறுத்து பேசுவாங்க. அதாவது இந்த இறுதி சுற்று அப்படின்றது விவாதம் மற்றும் கேள்விக்கான ஒரு அரங்காக இருக்க போகுது. அவங்க 2 பேரும் தங்களுடைய கருத்துக்களை மறுத்து பேசினதுக்கப்புறம் நடுவர்கள் 2 நபர்கள்கிட்டையும் கேள்விகள் கேட்பாங்க. இந்த இறுதி சுற்று எப்படி விறுவிறுப்பாக போக போகுது அப்படின்றத உங்களை மாதிரியே நானும் ஆர்வமாக காத்துட்ருக்கேன். இறுதி சுற்றுக்குள்ளே நுழைஞ்சிடலாமா? இறுதி சுற்றினுடைய முதல் நபர்கள் பதிவு எண் 6038, பதிவு எண் 6129. தலைப்பு: இன்றைய அரசியல் தலைவர்கள் இளைஞர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள். ஆம், நிச்சயமாக இன்றைக்கு இருக்கும் அரசியல் தலைவர்கள் அத்துணை பேரும் இளைஞர்களுக்கு எடுத்துக்காட்டாகத்தான் இருக்கிறார்கள். எல்லோரும் அன்றைக்கு சாதியின் பின்னால் திரிந்து கொண்டிருந்தோம். இன்றைக்கு இருக்கும் தலைவர்கள் தான் நீங்கள் சாதிப்பதற்காக திரிய வேண்டும் என்று அவர்களை முன்னகர்த்தி சென்று கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு தலைவர்களின் சித்தாந்தத்தை பின்பற்றி சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை ஆணித்தனமாக இந்த இடத்தில் பதிவு செய்து கொள்கிறேன். அப்படித்தான் தலைவர் திருமாவளவன் அவர்களின் பின்னால் இன்றைக்கு எத்தனையோ இளைஞர் படைகள் இருக்கிறது. அத்துணை இளைஞர் படைகளும் சாதி வேண்டாம், மதம் வேண்டாம், மனிதம் ஒன்றே போதும் என்பதை போதித்து சென்று இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடவும் முடியாது, ஒருபோதும் மறுத்துவிடவும் முடியாது. இன்றைக்கு இருக்கும் அரசியலுக்கு ஆணி வேறாக இருந்த நூற்றாண்டுகால அரசியலும் இங்கிருக்கும் இளைஞர்களை முன்னகர்த்தி அவர்களுடைய வாழ்வின் உயர்வுக்காகத்தான் போராட வைத்திருக்கிறது. எல்லோரும் சொல்லிவிடலாம், நாங்கள் எல்லோரும் கோட்பாட்டையும் கொள்கையையும் அரைகுறையாக புரிந்து வைத்திருக்கிறோம் என்று. நீங்கள் எல்லோரும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் அரைகுறையாக புரிந்து கொள்ளவில்லை, எங்கள் அறிவுக்கு எட்டியவாறு புரிந்து கொண்டு அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம். தலைப்பு: இன்றைய அரசியல் தலைவர்கள் இளைஞர்களுக்கு எடுத்துக்காட்டாக இல்லை. ஆம், நிச்சயமாக இல்லை. கிருபானந்த வாரியார் சொல்லுவார், ஒரு பேச்சாளருக்கும் அரசியல்வாதிக்கும் சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் தான் வாழ்க்கை என்னும் வண்டி சீராக ஓடும் என்று. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அத்துணை அரசியல்வாதிகளுடைய வண்டியும் மேடும் பள்ளத்திலும் ஏறி வாழ்க்கை சக்கரம் முறிந்து போய் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. சொல் ஒன்றாகும் செயல் ஒன்றாகும். அதாவது தேர்தலுக்கு முன்பாக கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளும் தேர்தலுக்கு பின்பு அது நடைமுறைப்படுத்தப்படுகிறதா என்கின்ற கேள்விக்குறியும் நம்மிடையே இருந்தால் இன்றைய அரசியல்வாதிகள் இளைஞர்களுக்கு நிச்சயமாக எடுத்துக்காட்டாக இல்லை என்பது நம் மனக்கண் முன்பாக தெரியும். அந்த அரசியல் தலைவர்கள் தன் மத ரீதியாகவோ அல்லது ஒரு குறிப்பிட்ட வட்டத்திற்கு உட்பட்டோ சட்டசபையிலே இடஒதுக்கீடு கேட்டு போராடுகிறார் என்று சொன்னால் அவர் எப்படி இன்றைய இளைய தலைமுறைக்கு எடுத்துக்காட்டாக மாறிவிட முடியும்? சாதிகள் இல்லையடி பாப்பா என்று உரைத்த மண்ணில் சாதிக்காக போராடக்கூடிய இன்றைய அரசியல் தலைவர்களும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதையும் சற்று கவனத்திலே கொள்ள வேண்டும். அன்றைய அரசியல் தலைவர்கள் இருந்தார்கள். கடமையும் கண்ணியமும் கட்டுப்பாடும் கொண்டு நாடும் மக்களும் நமது கண்கள் என்று கொண்டு வாழ்ந்தார்கள். ஆனால் இன்றைய அரசியல்வாதிகளோ நாமும் நமது குடும்பமும் நமது கண்கள் என்று கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் இன்றைய அரசியல்வாதிகள் ஒரு காலம் எங்களை போன்ற இளைய தலைமுறைக்கு எடுத்துக்காட்டாக மாறிவிடவே முடியாது. மதங்கள் வேணாம் என்று நாங்கள் ஒருபோதும் சொல்லவில்லை. மனிதர்களுக்கு மதம் பிடிக்கக்கூடாது என்று தான் நாங்கள் ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கொண்டே இருந்தோம். நீங்கள் சொன்னதை போல் பார்த்தோம்னா
இங்கே வந்து எதுவுமே சரியில்லை அப்படின்னு ஒரு பொத்தாம்பதுவாக ஒரு வார்த்தையை சொல்கிறோம். நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், அன்றைக்கு இருந்தவர்கள் தொண்டர்களாகவே இருந்தார்கள், தொண்டர்களாகவே மறைந்தார்கள். இன்றைக்கு இருக்கும் தலைமுறையினர் தான் முறையான அரசியலை கற்று இந்த தரணியை ஆளுவதற்காகவும் தரணியில் உள்ள கலைகளை வேரோடு புடுங்கி எறிவதற்கும் வந்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. தோழர் சிறப்பாக சொன்னார். அதாவது நாங்கள் வந்து சாதியை பார்க்குறதில்ல, மதங்களை பார்க்குறதில்ல அப்படின்னு. ஒரு பெருவாரியான கூட்டம் எங்களுக்கு இந்த உரிமை வேணும் அப்படிங்கும் போது ஒரு இன்னொரு கூட்டம், சிறுமையில் இருக்கக்கூடிய கூட்டம் அந்த இடத்துல தாழ்த்த தான் படுது. இதில் எப்படி அவங்க வந்து நாங்கள் வந்து பெருவாரியாக இல்லை அனைவருக்குமான உரிமை கேட்குறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஆகையால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் சந்தனம் ஒருபுறம் கமழ்ந்தாலும் சாக்கடை ஒருபுறம் இருந்தாலும் எந்த வாசனை யாருக்கு செல்கிறதோ அவர்களுக்குத்தான் செல்லும். அதனை யார் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதனை பொறுத்து இன்றைய தலைவர்கள் இளைஞர்களுக்கு ஒருபோதும் எடுத்துக்காட்டாக இருக்க முடியாது. சமூக ஊடகங்களில் அவங்களுடைய பேச்சுக்களையும் பின்னாடி இருக்கக்கூடிய அவங்களுடைய விளைவுகளையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆதி மதங்களை பாரோம் உயர் ஜென்மம் இத்தேசத்தில் எழுதினராயின்னு பாடினாரு. நீங்கள் அதை ஆமாங்க ஐயா, சாதிங்கிற ஒரு கருவை அறுத்தாதான் அடுத்து மதத்துங்கிற ஒரு கருவுக்கு வர முடியுங்க ஐயா. அந்த எல்லாமே ஒன்றோடு ஒன்று பின்றி பிணைந்து இருக்கும்போது முதல்ல சாதிங்கிற அந்த கருவை நம்ம அறுக்க தொடங்கிட்டோம்னா மதம்ங்கிறது இந்த சமூகத்திலேருந்து நிச்சயமாக மறைஞ்சு போயிருங்க. தங்கள் பேச்சில் ஜாதிகள் இல்லையடி பாப்பா என்று சுட்டினீர்கள். அந்த கூற்றிற்கு உரியவர் யார்? பாரதியார். அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் நன்றி. அரசாங்கம் தரும் இலவசங்கள். அரசாங்கத்தின் இலவசங்கள் மக்களுக்கு கொடுக்கப்படும் ஒவ்வொரு பொருளும் இங்கு அவசியமே என்பது இந்த இடத்தில் நான் பதிவு கூறுகிறேன். என்னவென்றால் என் தாயார், நான் யாரையும் எடுத்துக்கொள்ளவில்லை, மாதந்தோறும் அவள் வாங்கக்கூடிய 1000 ரூபாய் பணத்தை என் குடும்பத்தின் செலவை ஏற்றுக்கொண்டார் என் தாயார். அது மட்டுமல்ல, இன்று இருக்கக்கூடிய அத்தனை பெண்களும் ரூபாய் 1000 வாங்குகிறார்கள். ஏனென்றால் அது அரசாங்கம் கொடுக்கக்கூடிய உத்தியோகம் தானே. அது மட்டுமல்ல, முதியோர்கள், ஏழை எளியோர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் அனைவருக்கும் கொடுக்கக்கூடிய அந்த உதவித்தொகை மட்டுமின்றி எத்தனையோ நல்ல விஷயங்கள் இன்று நடந்து கொண்டிருக்கிறது அல்லவா. இலவசமாக நீ படிக்க வேண்டுமா? இலவசமாக நீ படித்து உன் அறிவை நீ வளர்த்து கொள்ள வேண்டுமா? நான் உன் குடும்பத்தை பாதுகாக்க வேண்டுமா? நாளை உன் சமுதாயம் உன்னை பற்றி பேச வேண்டுமா? அத்தனைக்கும் ஒரே காரணம் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய இலவசம் தானே. முதியவர்களை பாற்றுக்கொள்ளக்கூடிய அவர்கள் மருந்து மாத்திரை செலவுக்கு கூட கொடுத்தது அரசாங்கம் தானே. ஏனெனில் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அத்தனை ஊதியங்களும் அத்தனை அறிவாளங்களும் அத்தனை பொருட்களும் இன்று நாம் கொடுக்கக்கூடியது அவசியம் தானே. அரசாங்கம் தரும் இலவசம் அவசியம் இல்லை. ஆம், இலவசங்களை கொடுத்துதான் மக்களை சிறந்த நிலைக்கு வர வைக்க முடியும் என்கிற பொருளாதார சிந்தனையே தவறு. அரசாங்கம் தருகிற இலவசங்கள் தான் மக்களை வறுமை கோட்டிலிருந்து வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிறது என்று பேசுகிறார்கள். அதுவெல்லாம் இல்லை. இலவசங்களை வைத்து மக்களின் வாழ்க்கை தரத்தை எப்படி மதிப்பிடுவது? மக்களுக்கு இலவசமாக தருகிறீர்கள் சரி, ஆனால் அதை வாங்கி கொடுக்கிற பெரும் முதலாளிகளும் உங்களுக்கு இலவசமாக தருகிறார்களா? கிடையாது. அவர்களிடத்தில் நீங்கள் காசு கொடுத்து வாங்கிவிட்டு அதை மக்களுக்கு இலவசமாக கொடுத்துவிட்டு இந்த நாட்டின் ஒவ்வொரு குடிமகனுடைய தலையிலும் தனிநபர் கடனை உயர்த்துகிறீர்கள். அதுதான் இந்த இலவசங்கள் செய்து கொண்டிருக்கிறது. 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு மக்களை இலவச அரிசி வாங்கிதான் சாப்பிட முடியும் என்கிற நிலையில் அந்த மக்களை வைத்ததுதான் அரசாங்கத்தின் சாதனையா? அதற்காகத்தான் இலவசங்களை கொடுக்கிறீர்களா? இலவசங்களை நான் சொன்னதை போல கல்விக்காகவும் மருத்துவத்திற்காகவும் தயவு செய்து கொடுங்கள். இது யாரையும் குற்றப்படுத்தும் வழக்கு அல்ல. இது சமுதாயத்தை வெளிச்சப்படுத்தும் கிழக்கு. இதை குத்தி காட்டுவது என்னுடைய நோக்கம் அல்ல, இதை சுட்டி காட்டுவதே என்னுடைய ஆக்கம். சிந்திக்க மறந்தவர்களுக்கு தோழமையோடும் சிந்திக்க மறுத்தவர்களுக்கு தாழ்மையோடும் என்னுடைய கருத்துக்களை பரிமாற்றம் செய்திருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடும் அரசாங்கம் தரும் இலவசங்கள் அவசியமில்லை என்று சொல்லி முடிக்கிறேன். பெண்கள் கல்லூரிக்கு வருவதற்கோ கல்விக்கு வருவதற்கோ பள்ளிக்கு வருவதற்கோ தான் பயின்று கொள்ளும் பொழுது அவர் ஒவ்வொரு இடத்திலும் தனது இலவசம் என்று பயன்படுத்தாமல் தனக்கு கிடைக்கப்பட்ட உரிமை தொகை என்று தானே அவர் கருதுகிறார். தனக்கு கிடைக்கப்பட்ட உரிமை தொகை தானே இங்கு பேசுகிறது. தாங்கள் சொல்லியவாறு இலவசமாக இல்லை என்றே நாங்கள் நினைத்துக் கொள்ளலாம், இல்லை வைத்துக் கொள்ளலாம். அது மட்டுமல்ல, இலவசம் என்பது நமக்கு கிடைக்க போற உத்தியோகமோ நமக்கு கிடைக்க போற உரிமையோ இல்லை, நமக்கு கிடைக்க இருக்க உரிமையைத்தான் நம்ம அரசாங்கம் தருகிறது என்பதை இந்த இடத்தில் நான் பதிவு செய்கிறேன். மகளிர் உரிமை தொகையை பற்றி பேசுகிறார். மகளிருக்கான உரிமையை பற்றி முதலில் பேசுங்கள். அதுதான் நிரந்தரமான தீர்வாக இருக்கும். அதே போன்று கல்வியில் இன்றைக்கு மாணவர்கள் சிறந்து விளங்குகிறார்கள் என்று சொல்கிறார்கள்.
தனியார் பள்ளிக்கும் அரசு பள்ளிக்கும் போட்டி வைத்து பாருங்கள், அந்த தரம் உங்களுக்கு தெரியும். தனியார் துறை அளவுக்கு அரசு பள்ளியை தரம் உயர்த்த முடியுமா? அதுதான் நீங்கள் கொடுக்கக்கூடிய இலவசமா? கிராமத்திலிருந்து வரக்கூடிய மாணவர்கள் நகரத்திற்கு வந்து திண்டாடுகிறார்கள். அவர்களுக்கு அந்த இலவசம் சொல்லும் செய்தி என்ன? அவர்களுக்கு ஆங்கில அறிவு இருக்கிறதா? அதையெல்லாம் கொடுங்கள் முதலில், அதற்கு பிறகு அவர்களுக்கான இலவசங்களை கொடுக்கலாம். இலவசங்கள் கட்டாயம் மக்களை சீரழிக்கும். அது ஒருபோதும் அவர்களை வறுமை கோட்டிற்கு கீழே தான் வைக்குமே தவிர அவர்களை வளமையாக்க உதவாது. அதுதான் இலவசங்கள் செய்யும். இலவசங்கள் சிலருக்காவது பயன்படுகிறது, வேண்டான்றவங்க இருக்காங்க இல்லையா? ரேஷன் கார்டு கூட சிலது வேறு வேணான்றாங்கல்ல, அது மாதிரி இருக்கலாம் அல்லவா? இருக்கலாம் ஐயா. இலவசங்கள் ஏழ்மை மக்களுக்கான பயன்படுகிறது என்று சொல்கிறார்கள். இலவசங்கள் ஏழ்மை மக்களுக்காக 60 ஆண்டுகளுக்கு மேலாக பயன்படும். 60 ஆண்டுகளாக அந்த மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தாமல் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? 60 ஆண்டுகளாக இலவசங்களை கொடுப்பீர்கள்? அரசாங்கம் தரக்கூடிய இலவசம் அனைவருக்கும் சரியான முறையில் கிடைக்கிறதா? உரிமை என்று சொல்கிறீர்கள், அது சரியான முறையில் கிடைக்கிறதா? அதாவது அரசாங்கம் தரக்கூடிய அந்த ஒரு நம்முடைய உரிமை பொருள் சரியாக கிடைப்பது இங்கு அரிதுதான். ஏன்னா பல மக்கள்கள் ஜாதி மதம் என்று வேறுபாடுபடுத்தி தான் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பொருளையை மாற்றிக்கொள்கிறார்கள். நிச்சயம் இது மாறும், மாற வைப்போம். இளைஞர் தலைமுறை மாற்றும். நன்றிங்க. நன்றி. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. தலைப்பு: போர்க்குணமிக்க பெண்கள் அதிகம் இருந்தது அக்காலத்திலே. குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல, நெஞ்சத்து நல்லம் யாம் எனும் நடுவு நிலைமையால் கல்வி அழகே அழகு என்று அக்கால மகளிருக்கு கல்வியை ஒரு அழகாக கூறினாலும் கூட அவர்கள் போர்க்குணம் மிகுந்த பெண்களாகத்தான் இருந்தார்கள். அதற்கு சான்றாகத்தான் முல்லைப்பாட்டிலே நப்பூதனார் போர் பாசறையில் இருந்த பெண்கள் பாசறையில் பாவை விளக்கினை ஏற்றியதாகவும் தங்களுடைய இடையிலே இரவையும் பகலாக்கும் அளவிற்கு ஒளி பொருந்திய வாளினை அணிந்திருந்ததாகவும் தின்பிடி ஒல்வால் உறவு வரை கச்சில் பூண்ட மங்கையர் என்று அக்கால மகளிரினுடைய போர்க்குணத்தை மிகுத்து சொல்லியிருக்கிறது. முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை என்று தொல்காப்பியர் கூறியிருந்தாலும் கூட அக்கால பெண்கள் மனை உரை மகளிராக மட்டுமல்லாது போர்க்களத்தில் இறங்கி போரினை செய்யும் அளவிற்கு வீரம் மிகுந்த பெண்களாகத்தான் இருக்கிறார்கள். அதனால்தான் தொல்காப்பியர் பெண்ணிற்கே உரிய இலக்கணமாக அச்சமும் நாணமும் மடனும் பெண்பால் குறிய என்ப என்று கூறியிருந்தாலும் அச்சம் தவிர்த்த பெண்களாக போர்க்களத்தில் அன்று நின்றார்கள் என்று முல்லைப்பாட்டிலே நப்பூதனார் கூறியுள்ளார். போர்க்குணமிக்க பெண்கள் அதிகம் இருப்பது இக்காலத்திலேயே. போர்க்குணமிக்க பெண்கள் அக்காலத்தில் இல்லை என்பது எங்கள் கூற்று அல்ல. இக்காலத்திற்கு சளைக்காதவர்கள் அல்ல, சளைத்தவர்கள் இக்கால பெண்கள் அல்ல என்பதுதான். இன்று வாளேந்தி போராட வேண்டிய தேவை இல்லை என்றாலும் அறிவாயுதம் ஏந்தி போராட வேண்டிய தேவையை இந்த சமூகம் எங்களுக்கு வைத்துள்ளது. அன்று பெண் கல்வி மறுக்கப்படவில்லை. பெண் கல்வி மறுக்கப்பட்டிருப்பின் ஒக்கூர் மாசாத்தியாரின் மண்ணிலிருந்து வந்து நான் இங்கு நின்றிருக்க முடியாது. ஆனால் இன்று அப்படியா? பெண் கல்வியானது மறுக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. இங்கு சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதியரசர்களாக இருப்பவர்களில் ஏறத்தாழ சமபங்கிற்கு உயர்ந்து விட்டனர் பெண்கள். இதுவும் எங்கள் போர்க்குணம் தானே. போர்க்குணம் என்பது வாளேந்தி போராடுவது மட்டுமல்ல, அறிவாயுதம் ஏந்தி போராடுவதும் தான் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. இங்கு பெண்ணாக நான் இங்கு வந்து நிற்பதும் எனது போர்க்குணம்தான். அதையும் இங்கு குறிப்பிட்டுக் கொள்ள வேண்டுகிறேன். காம கொடூரர்கள் வாழக்கூடிய இச்சமூகத்தில் பெண் என்பவள் எப்படி அறிவாயுதத்தால் போராட முடியும்? அறிவால் வெறும் வாய் சொல்லால் மட்டும்தான் கூற முடியுமே தவிர அவள் ஒருபோதும் தன்னை காத்து கொள்ள முடியாது. எப்பொழுது அவள் தன் கையில் ஆயுதத்தை ஏந்தி போர் குணமிக்க பெண்ணாக மாறுகிறாளோ அப்பொழுதுதான் கண்ணகியை போல எதிர்த்து நின்று கேள்வி கேட்க அறிவாயுதமும் இங்கு செயல்படும். பொதுவாக ஒரு கூற்று கூறுவார்கள், ஆணை விட பெண் மன வலிமை அதிகம் பெற்றவள் என்று. ஆண் பெண்ணை விட உடல் வலிமை 1000 மடங்கு கொண்டிருக்கலாம். ஆனால் ஒரு பெண் நினைத்தால் ஆணை உருவாக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. நாங்கள் போர் ஏந்தி அறைகூவல் விட்டு அழிக்க வேண்டிய தேவையில்லை. எங்கள் அறிவாயுதம் கொண்டு
அகிலம் போற்றுவோம் என்பதை கூறிக்கொள்கிறேன். எல்லா நிலையிலையும் போர்க்குணத்தோடு வாழ்ந்துட முடியுமாமா பெண்கள்? ஐயா, எல்லா நேரமும் போர்க்குணத்தோடு வாழ முடியாது. ஏனெனில் குடும்பம் என்பது சமூகத்தின் அடிப்படை கட்டமைப்பு. அங்கு போர்க்குணம் இருக்கக்கூடாது. போர்க்குணம் என்பதே இங்கு வாழேந்தி போராடுவது அல்ல ஐயா. ஒரு கருத்து தனக்கு எதிராக இருக்கிறது என்றால் அக்கருத்திலிருந்து முரண்பட்டு தனது கருத்தை தைரியமாக ஒரு பெண் பதிவு செய்கிறாள் என்றால் அவள் போர்க்குணம் மிக்கவள் தான். எதை செய்ய வேண்டும் என்ற சுதந்திரம் பெண்ணுக்கு உள்ளது. ஆனால் தான் எதை செய்ய வேண்டாம் என எண்ணுகிறாளோ அதை செய்யாமல் இருப்பதற்கான சுதந்திரம் இங்கு இல்லை ஐயா. போர்க்குணமிக்க பெண்கள் பாசறையில் மட்டும்தான் இருந்தார்களா? இல்லையம்மா, வீட்டில் கணவரை ஒவ்வொரு நாளும் அவர்கள் போர்க்களத்திற்கு அனுப்பும் பொழுதும் கூட மாலை பொழுது என்கிற ஒரு துன்பம் வருமே, அப்பொழுதும் கூட அவர்கள் போர்க்களத்தில் இருந்தது போலதான் வீட்டிலும் இருந்திருக்கிறார்கள், துன்பத்தை அனுபவித்து கொண்டு. அப்பொழுதும் தங்களை சமாளித்தவர்களாக, உணர்வுகளை கட்டுப்படுத்தியவர்களாக, மாலை பொழுதில் தன்னையே ஆற்றி கொண்டுதான் தலைவி இருந்திருக்கிறாள். அதனால்தான் முல்லைப்பாட்டை நெஞ்சாற்று என்று கூறுவார்கள். போர்க்குணம். ஆமாம்மா. தலைப்பு ஊழலை முற்றிலுமாக ஒழிப்பது சாத்தியமே என்பதாகும். ஒரு அரசன் எப்படி இருக்கிறானோ அப்படித்தான் அந்த தேசத்து மக்களும் இருப்பார்கள். அதனால்தான் பாரதி பாடினான், பேய் அரசு செய்தால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் என்று. அப்படி என்றால் ஒரு தலைவன் நல்லவனாக இருந்தால் அந்த தலைவனின் ஆட்சியின் கீழ் வாழுகிற எல்லா மக்களும் நல்லவர்களாக இருப்பார்கள். அங்கு ஊழலும் இருக்காது. வேடிக்கையாக சொல்வார்கள், மற்ற நாட்டிலெல்லாம் சட்டத்திற்கு புறம்பாக ஒன்றை செய்வதற்குத்தான் ஊழலும் லஞ்சமும். ஆனால் நம் இந்திய திருநாட்டில் சட்டத்திற்கு உட்பட்ட ஒன்றை செய்வதற்கே நாம் லஞ்சம் கொடுத்து கொண்டிருக்கிறோமே. இந்த நிலை எப்போது மாறும்? நாம் எப்போது ஓட்டுக்கு காசு வாங்குவதை நிறுத்திவிட்டு நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறோமோ அப்போது இந்த நிலை முற்றிலுமாக மாறிவிடும். தலைப்பு ஊழலை முற்றிலுமாக ஒழிப்பது சாத்தியம் இல்லை என்பது. இந்த பாரத தேசத்திலே ஊழல் என்பது மருத்துவத்துறையில் கூட மண்டி கிடக்கிறது என்பதை நம்மால் இன்று வருத்தமாக பதிவு செய்ய முடியும். கனிமவள கொள்ளையை பற்றி நாம் பேசி கொண்டிருக்கிறோம். அண்மையிலே தமிழகத்திலே ஒரு மாவட்டத்திலே கனிமவள கொள்ளை பற்றி மிகப்பெரிய ஒரு செய்தி பரவியது. சாதாரண ஒரு அரசு ஊழியர் தொடங்கி மாவட்ட ஆட்சியருக்கு கீழ் பொறுப்பில் உள்ள மிகப்பெரிய அரசு அதிகாரி வரை ஒரு கனிமவள கொள்ளைக்கு கூட இன்றைக்கு லஞ்சம் பெறுகிறார்கள் என்று சொன்னால் அந்த அரசு ஊழியர்கள் ஏதோ வானத்திலிருந்து வந்தவர்கள் கிடையாது. நம் குடும்பத்தை சேர்ந்த, நம் மண்ணை சேர்ந்த ஒரு மக்களாக இருக்கக்கூடிய ஒருவர் தான். ஆக இங்கே ஒவ்வொரு தட்டாக நாம் பார்க்கிற போது சாதாரண கடைக்கோழி மக்களிடமிருந்து உயர்ந்த ஆட்சியாளன் வரை எல்லோரிடமும் உணர்ச்சி வயப்பட்ட குணம் ஒரு சேர அமைகிற வரைக்கும் இந்த ஊழலை நம்மால் ஒழித்து கட்டவே முடியாது. தஞ்சையிலே ஒரு சாதாரண அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திலே ஒரு சிகிச்சை பெறுவதற்கு லஞ்சம் பெற்ற நிகழ்வை சில நாட்களுக்கு முன்பு செய்தியிலே பார்த்தோம். ஒருவன் நம்மை நாடி வருகிற போது அவனுக்கு உதவி செய்வது என்பது இயல்பு. ஆனால் ஒருவன் முடியாதவன், தன்னுடைய உடல்நிலையை கூட பராமரிக்க முடியாதவன் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை நோக்கி வருகிற போது அங்கும் கூட கருணை வேலை செய்யாமல் அவனை ஊழல் உந்தி தள்ளுகிறது என்று சொன்னால், அந்த லஞ்சம் வாங்கக்கூடிய உணர்ச்சி வையப்பட்ட பேராசை அவனை உந்தி தள்ளுகிறது என்று சொன்னால், இந்த உணர்ச்சி வையப்பட்ட இந்த செயலை தடுப்பது என்பது சாத்தியமற்றது என்பது என்னுடைய வாதம். நீங்கள் சொல்லுகிறீர்கள் இவர்கள் எல்லாம் வானத்திலிருந்து குதித்து வந்தவர்கள் அல்ல, நீங்களும் நானும் நம் உறவினர்களும் என்று சொல்லுகிறீர்கள். நானும் அதைத்தான் சொல்லுகிறேன். நீங்கள் இந்த சமூகத்தை மாற்ற வேண்டும் என்பது கடினமான காரியம். ஆனால் நான் ஒருவன் மாறுவது எளிமையான காரியம். நான் ஊழலை ஒழிப்பேன் என்று சொல்வது சமூகத்தை மாற்றுவேன் என்ற பொருளில் அல்ல, நான் நல்லவனாக வாழ்வேன் என்கிற பொருளில் தான் சொல்லுகிறேன். ஊழல் என்பது இன்றைய சூழ்நிலையில் ஆங்காங்கே ஓரிரண்டாக நடைபெறுகிற சாதாரண நிகழ்வாக இருந்தால் அதை நம்மால் ஒழிக்க முடியும். ஆனால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஒரு கடைக்கோடி அரசு ஊழியர் தொடங்கி இன்றைக்கு உச்சகட்ட ஆட்சியாளர்கள் வரை, சாதாரண கிராம சபை கூட்டத்தில் தொடங்கி பாராளுமன்றம் வரைக்கும் எல்லா இடங்களிலும் எல்லா கூட்டங்களிலும் இந்த ஊழல் என்கிற விழுமியம் விவாதத்திற்கு வருகிறது என்று சொன்னால், இங்கே மக்கள் பிரச்சனைகளை கடந்து ஊழல் சார்ந்த விவாதங்கள் தினம் தினம் எல்லா மன்றங்களிலும் விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அது இந்த மண்ணில் என்றும் விவாதிக்கப்படக்கூடிய பொருளாக மட்டுமே இருக்கும். அது ஒழிப்பது என்பது ஒவ்வொரு தனி மனிதனுடைய மாற்றம். அது இந்த கோடி மக்கள் குழுமி இருக்கக்கூடிய சமூகத்திலே நடைபெறுவதற்கு இன்றைய சூழலில் சாத்தியம் இல்லை.
தனி மனிதன் தொடங்கி சமுதாயத்துக்கு போகலாம். அதற்கு என்ன வழி தனி மனிதன் தொடங்குவதற்கு? என்னுடைய உடம்பில் கையில் ஒரு புண் வந்துருச்சு, இந்த புண் கையில் தானே இருக்குது அப்படிங்கிறதற்காக நான் அதை அப்படி எளிமையாக கடந்து போய்விட முடியாது. என் கையில் இருந்தாலும், என் காலில் இருந்தாலும், என் தலையில் இருந்தாலும் ஒரு நாள் என் உடம்பு முழுக்க அந்த புண் பரவத்தான் போகிறது. அப்படி என்றால் அந்த புண்ணை தடுத்து நிறுத்துவதற்கு நான் தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மருத்துவத்துறையில் ஊழலை ஒழிக்க உங்களினுடைய கடமை, இளைஞர்களினுடைய கடமை. மருத்துவத்துறையில் ஊழலை ஒழிக்க எங்களுடைய கடமை அப்படின்னா, முதல்ல தனியார் மருத்துவமனையை தாண்டி அரசு மருத்துவமனைகளுக்கு அதிகமான மக்கள் போனாலே அங்கே லஞ்சம் வாங்க வேண்டும் என்கிற எண்ணம் மருத்துவர்களுக்கு வராது. அதனால் அரசு மருத்துவமனை நோக்கி நாம் படையெடுத்து செல்லணும். நன்றி. இன்றைய இளைஞர்களிடம் நிச்சயமாக நாற்றுப்பற்று வளர்ந்திருக்கிறது என்பதை பற்றி தான் பேச வந்துள்ளேன். அதற்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு என்னவென்று தெரியுமா? எனக்கு முன்பு பேசிய ஒரு மாணவர் மேடையில் ஏறி சொன்னார், நான் இதுவரை என் ஓட்டிற்கு லஞ்சமே வாங்கியதில்லை என்று. இதை விட வேறு சான்று தேவையா நடுவர் அவர்களே? அதற்கு ஒரு சிறு நிகழ்வை கூற ஆசைப்படுகிறேன். 5 அடைவு படைத்த மிருகத்திற்கு கூட தன்னுடைய கருணையை காட்டியவர்கள் நம்முடைய இளைஞர்கள். ஜல்லிக்கட்டு என்பது ஒரு விளையாட்டு தான், அதற்கு ஏன் இவ்வளவு போராடுகிறீர்கள் என்று நம்முடைய பெரியவர்கள் நம்மிடம் கேட்டபோது தெருவில் இறங்கி 5 அறிவு படைத்த அந்த மாட்டிற்கு கூட தன்னுடைய கருணையை கொடுத்தவர்கள் இளைஞர்கள் என்றால், இளைஞர்களிடம் இன்றளவும் நாற்றுப்பற்று வளர்ந்து கொண்டுதானே இருக்கிறது. இன்று நம் அனைவரிடமும் ஒரு மிகப்பெரிய ஒரு கொள்கை இருக்கிறது, எதிலும் ஊழல் எங்கும் ஊழல் என்னும் நிலையை மாற்ற வேண்டும் என்று. ஆம், இன்று நம்முடைய தேர்வு முறையில் ஆரம்பித்து எதிலும் ஊழல் என்றும் ஊழல் என்பதை எல்லாம் தடை செய்துவிட்டு அனைத்தையுமே இளைஞர்கள் ஒரு முற்போக்கான நோக்கத்தை கொண்டு பார்க்கிறார்கள் அல்லவா? இதைவிட அவர்களிடம் நாட்டுப்பற்று இருக்கிறது என்பதற்கு வேறு சான்று தேவையில்லை. இளைஞர்கள் நம்முடைய நாட்டுப்பற்றை மதிக்கிறார்கள், இளைஞர்கள் நம்முடைய நாட்டுப்பற்றை வளர்க்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய இறுதிக்கட்ட விவாதம். இன்றைய இளைஞர்களிடம் நாட்டுப்பற்று தளர்ந்திருக்கிறது. என்ன காரணம்? இன்றைய இளைஞர்களை பற்றி ஒரு ஆய்வு கூறுகிறது, தமிழ் மொழியை நல்ல பிழையின்றி எழுத படிக்க நம்முடைய இளைஞர்களில் 90% பேருக்கு தெரியாது. நம்முடைய நாட்டுப்பற்று வளர வேண்டும் என்று சொன்னால் இந்த மண்ணிலே எப்பேற்பட்ட மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், எவ்வளவு பெரிய மகான்கள் மேதைகள் வாழ்ந்த பூமி இது என்று தெரிந்தால்தானே அப்பா இப்படி ஒரு தேசத்திலா நான் பிறந்திருக்கிறேன் என்ற கர்வம் வரும். இன்றைய இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகின்ற ஒரு முக்கியமான விஷயம், நீ நல்லவனா இரு என்று ஆசீர்வதிப்பவர்களை விட பெரிய கோடீஸ்வரன் ஆயிரணும் என்று ஆசீர்வதிப்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. ஹாடி ராணிங்கிற பெண்மணி, அவளுடைய கணவன் அப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, அவர் ஒரு போர் தளபதி. அப்ப யுத்தத்துக்கு போகணும், திடீர்னு யுத்தம் அறிவிச்சாங்க அவுரங்கசீப் காலத்துல. அப்ப அவர் சொல்றாரு, என்னம்மா இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, கொஞ்ச நாள் போகட்டும், நான் மகாராஜா கிட்ட சொல்றேன், நீ வேற ஒரு படத்தளபதியை நியமனம் பண்ணிக்கோன்னு சொல்றேன். அப்படிங்கும் போது அவர் சொல்றான், இல்ல அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, நீ போயே தீரணும், என்னுடைய அழகா உன்னை தடுக்குது என்று அந்த தலையை வெட்டி கொடுத்தாளாம். இது ராஜஸ்தானினுடைய அந்த புகைப்படங்களை பார்த்தவர்களுக்கு தெரியும். இந்த வீர கதைகள் மூலம் தானே இளைஞர்களுக்கு நாட்டுப்பற்றை உண்டாக்க முடியும். ஆனால் அந்த விஷயம் இப்பொழுது கிடையாது, அதனால் நாட்டுப்பற்றும் கிடையாது. புள்ளி விவரங்கள் எல்லாம் 90% தமிழ் கல்வி தெரியவில்லை என்று கூறினால் கூட தமிழ் மொழியின் பெருமையை அயல் நாட்டில் சென்று படிப்பவர்கள் அங்கு பறைசாற்றும் விதம் இருக்கிறது அல்லவா? வேறு கல்லூரியில் படித்தால் கூட தமிழில் தான், தமிழில் உள்ள ஒவ்வொரு நிகழ்வுகளிலும், தாய்மொழியில் உள்ள ஒவ்வொரு நிகழ்வுகளில் நிகழ்த்து காட்டுவதன் மூலம் அவர்கள் நாட்டுப்பற்றை வளர்க்கிறார்கள் என்று கூறுகிறேன். செய்தித்தாள் படித்தவர்களுக்கு தெரியும், அதாவது அமெரிக்காவிலே தவறான முறையிலே குடிபோனவர்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கு. அது முக்கியமா இந்தியர்கள் தான். இந்தியா மேல அவ்வளவு பற்று இருந்துச்சுன்னா இந்த நாட்டை விட்டுட்டு வேற ஒரு நாட்டுக்கு போகணுங்கிற எண்ணம் ஏன் வரும்? வெளிநாட்டுல போய் வளர்க்கறது வேற, இந்த நாட்டுல இருந்துகிட்டு வளர்த்தாதானே அது இந்தியாவுக்கு பெருமை, அப்பதானே அது தேசப்பற்றை காட்டுது. வெளிநாட்டு மோகத்தால் இன்றைய இளைஞர்களிடம் நாட்டுப்பற்று தளர்ந்துள்ளது என்று சொல்கிறீர்கள். ஆனாலும் இன்று வரை வெளிநாட்டிற்கு பயணப்பட்டு கொண்டுதானே இருக்கிறார்கள். பயணத்திற்கு இளைஞர்கள் தடுப்பதற்கு என்ன செய்யலாம்? நம்மளுடைய வயிற்றுக்கு மட்டும் சோறு போடுறது முக்கியம் இல்ல, மனசுக்கும் சோறு போடணும், ஆத்மாவுக்கும் சோறு போடணும். அது இந்த தாய்நாட்டில் இருந்தாதான்ப்பா உனக்கு கிடைக்கும் என்கிற விஷயத்தை இளைஞர்கள் கிட்ட பதிவு செய்வதன் மூலியமாக நிச்சயமாக இளைஞர்களை வெளிநாடு போக விடாமல் தடுக்கலாம். ஒரு குடும்பத்தில் இருக்கிறவர்கள்
குடும்ப அளவில் நாட்டுப்பற்றை புலப்படுத்துவதற்கு என்ன வழி? முதலாவது, என்னுடைய குடும்பத்தில் நாட்டுப்பற்று இருக்கிறது அப்படின்னா, முறையாக என்னுடைய வாக்கை நான் பதிவு செய்கிறது, எந்த ஒரு விருப்பு முறை அந்த மாதிரி இல்லாமல் முறையாக என்னுடைய குடியுரிமை, என்னுடைய வாக்கை சரியாக பயன்படுத்துறது. இப்போது எனக்கு ஒரு விஷயம் அரசு அலுவலகங்களில் தேவைப்படுகிறதுனா நான் அதை அவசரமாக போய் கேட்பதனால தான் லஞ்சம், ஊழல் இது போன்ற நிகழ்வுகள் ஏற்படுகிறது. எப்போ போய் கேட்கணுமோ அது நடக்கிறதுக்கான கால அவகாசம் கொடுப்பது. ஒரு விஷயத்தை உடனே போய் செய்வதனால்தான் லஞ்சம், ஊழல் இது போன்ற இந்த லஞ்சம், ஊழல் போன்ற விஷயங்களில் எதுவும் ஈடுபடாமல் கடமையை சரியாக சரிவர செய்ய வேண்டும் என்பதுதான் ஐயா. நன்றி. இன்றைய ஆசிரியர் மாணவர் உறவு சீர்பட்டிருக்கிறது. இன்றெல்லாம் 100 இளைஞர்களை தாருங்கள், நான் இந்தியாவை மாற்றி காட்டுகிறேன் என்று வீர முழக்கமிட்ட சுவாமி விவேகானந்தருக்கு ராமகிருஷ்ணன் என்ற நல்ல ஆசிரியரை காட்டிலும் ஒரு நல்ல தந்தை கிடைத்ததனால்தான் அவரால் இந்த உலகத்தை மாற்ற முடிந்தது. ஒரு உலகளாவிய நாடுகளிலே சென்று சகோதர சகோதரிகளே என்று முழங்க முடிந்ததென்றால் அவருடைய ஆசிரியர் வளர்ப்பு. அந்த வழித்தோன்றல் வந்த நாம் இன்றைய முறை எப்படி இருக்கிறது என்றால், ஒரு தெளிவான பரந்துபற்ற தாய் மகன் தந்தை மகள் என்ற உறவுகளின் நிலையெல்லாம் கடந்த ஒரு மாணவர் ஆசிரியர் உறவுதான் இருக்கிறது. தமிழே தித்தி தித்தி பேசக்கூடிய ஒரு குழந்தைக்கு எழுதி கொடுத்து கொடுத்து பேச வைத்து இன்றைக்கு நான் இந்த மேடையிலே பேசுகிறேன் என்று சொன்னால், என்னுடைய 8ஆம் வகுப்பு தமிழாசிரியரை நான் இந்த மேடையிலே நினைத்து பார்க்க வேண்டும். அவர் கிடைத்த குருதான் நான் இன்றைக்கு ஏதோ ஒரு வார்த்தை பிழையாக இருந்தாலும் பேசுகிறேன் என்று சொன்னால் எப்படி இருக்கிறது மாணவர் ஆசிரியர் உறவு என்பதை பார்க்க வேண்டும். ஒரு மாணவியிடம் பேட்டி எடுத்தாங்க. அந்த பேட்டி எடுக்கிற மாணவி பெருமையாக சொன்னுச்சு, எப்படிம்மா உன்னால் இந்த சதுரங்கத்தில் ஜெயிக்க முடிஞ்சுன்னு. சார், என்னால் அது முடியலை, நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். எனக்காக எங்கள் ஆசிரியர் இரவு முழுவதும் பள்ளியிலேயே தங்கி பயிற்சி கொடுத்தாங்க, என்னால் வெற்றியடைய முடிந்தது என்று சொன்னால், அங்கே தன் குடும்பத்தையும் மறந்து தனக்கான ஒரு குடும்ப சூழ்நிலையை உருவாக்கி மாணவர்களோடு ஆசிரியர்கள் செலவிடுகிறார் என்று சொன்னால் நல்ல பயிருக்கான வேலியாக ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். நன்றி. என்னுடைய தலைப்போ இன்றைய ஆசிரியர் மாணவர் உறவு சீர்கெட்டு கிடக்கின்றது. ஒரு ஆசிரியர் பள்ளிக்கு நுழைந்த பிறகு முதலில் அன்றுதான் வேலைக்கு சென்றிருக்கிறாள். சென்ற பிறகு அங்கு அவளுக்கு எதுவுமே தெரியாது. மாணவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று தெரியாது, அவர்கள் எண்ணம் எப்படி இருக்கும் என்று எதுவுமே தெரியாது. ஆனால் அவள் முதலில் பாடம் கற்பிக்கும் போது பின்னாடி அமர்ந்து கொண்டு இப்படியெல்லாம் பல வண்ணங்களில் அவளை அவமானப்படுத்துவது. அதையும் தாண்டி அந்த ஆசிரியர் வெறும் 8000 ரூபாய்க்காக வேலைக்கு வந்திருக்கிறார் என்றால் ஆசிரியர் மாணவர்கள் ஒற்றுமை அங்கே எங்கு இருக்கிறது? அவர்கள் உறவுகள் சீர்குலைந்து தானே கிடக்கின்றது. இது மட்டுமல்லாமல் நான் ஒரு முனைவர் பட்டம் படித்து கொண்டு தான் இருக்கிறேன். ஆனால் நான் வீட்டிலிருந்து தான் படித்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய கணவரிடம் நான் கூறினேன், நான் பள்ளிக்கு வேலைக்கு போவதை விட கல்லூரிக்கு வேலைக்கு போனால் மட்டும்தான் எனக்கு இங்கு பெருமை இருக்கும் என்று. ஆனால் அவர் அன்று கூறினார், நீ கல்லூரிக்கு வேலைக்கு சென்றால் மாணவர்கள் முன்பு போல் கிடையாது, நீ உடுத்தும் உடையை கூட வேறு விதமாகத்தான் பார்க்கிறார்கள். அப்படித்தான் இருக்கின்றது. எத்தனை கல்லூரிகளில் நீங்கள் பார்க்கிறீர்கள், மேல் சட்டை போட்டிருக்கும் ஆசிரியர்களை எதற்கு மேல் சட்டை போட வேண்டும்? அப்பேற்பட்ட நம்பிக்கை இல்லாத மாணவர்கள் தானே நம்மிடம் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அங்கு மாணவர்கள் ஆசிரியர் உறவு எப்படி இருக்கிறது என்று நீங்களே சற்று சிந்தித்து பாருங்கள். அக்கா சொல்றதை பார்த்தா பிறந்த குழந்தை உடனே ஓடணுன்ற மாதிரி இருக்கு. முருங்கக்காய் வேகமாக தான் வளரும், அதை உடச்சி நம்ம தான் வளர்க்கணும். அதுதான் ஆசிரியருடைய பொறுப்பு. ஒரு குழந்தைய பக்குவமாக அதுக்கேற்ற மாதிரி மனநிலைக்கு மாற்றுறதுக்கு தான் பள்ளி கல்லூரியுடைய நிலைமை. பள்ளி ஆசிரியர் வேறு, கல்லூரி ஆசிரியர் வேறு கிடையாது. பள்ளி ஆசிரியரும் ஆசிரியர் தான், கல்லூரி ஆசிரியரும் ஆசிரியர் தான். வழிபோக்கிலே ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்தால் அவரும் ஆசிரியர் தான். குரு என்ற ஸ்தானம் உயர்ந்த ஸ்தானம். அதை தன்பால் ஈர்த்து நீங்கள் பெரிதுபடுத்த வேண்டாம். குழந்தை மனநிலைக்கு சென்று அவர்களோடு பேசி அவர்களோடு பழகி அவர்களை மாற்றுவதுதான் ஆசிரியரின் பணி. அப்படித்தான் ஒவ்வொரு ஆசிரியர்களும் இதுவரை கடந்திருக்கிறார்கள். நீங்கள் வேண்டுமானால் ஒரு சில இடங்களிலே தடங்கள் பற்றிருக்கலாம். அது தடங்கள் அல்ல, நீங்கள் தடுப்பணைகளாக இருந்து அவர்களை மடைமாற்ற வேண்டும். அந்த செய்தியை நீங்கள் பணிவோடு செய்தீர்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு குழந்தையும் பக்குவமான குழந்தைகள் தான். எல்லா குழந்தைகளும் நல்ல குழந்தைகள் தான். ஆசிரியர்களின் கை பக்குவத்திலே அறிவுசார் நுட்பங்களிலே அவர்கள் மாறுகிறார்கள்.
அண்ணன் கூறுவதோ ரொம்ப வேடிக்கையாக இருக்கிறது. அந்த இடத்தில் நின்றே நான் அனுபவப்பட்டிருக்கிறேன். குச்சி எடுத்தும் அடிக்கக்கூடாதாம், மனம் துன்படும்படியும் பேசக்கூடாதாம். எப்படித்தான் அந்த குழந்தையை நான் திருத்துவது? நான் கையை விட்டு அடித்தேன். அப்படியாவது அந்த ஆசிரியரின் கை என் மீது படட்டும் என்றான் என்று சொன்னால் அவனுடைய உறவு சீர்கெட்டுத்தானே இருக்கிறது. இப்பேற்பட்ட நாடுகளில் நின்று கொண்டு இந்த உறவை எப்படி அண்ணா நீங்கள் இப்படி சொல்ல முடியும் என்று கூறி என்னுடைய கருத்தை முன்வைக்கிறேன். பணிக்கு செல்வதற்கே பயப்படக்கூடியவராக இருக்கிறீர் என்று சொன்னீர். ஆனால் ஆசிரியர் பணியே அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்று சொன்னார்கள். சீர்கெடுவதற்கு என்ன காரணம்? அதை களைவதற்கு முற்படலாமே இளைய தலைமுறை. ஆசிரியர் பணியே அர்ப்பணி என்பது உண்மைதான் அம்மா. ஆனால் அந்த ஆசிரியர் பணியை செய்வதற்கு சுதந்திரமான இந்தியா இங்கு இல்லை என்பதுதான் உண்மை. நம் மாணவர்களை என்று அடிக்கக்கூடாது என்று ஒரு சட்டம் வந்ததோ அன்றே ஆசிரியர் பணி அறப்பணியாக இல்லாமல் போய்விட்டதே அம்மா. இப்போ ஆசிரியருக்கு என்ன உயர் தகுதி இருக்கணும், மாணவருக்கு என்ன தகுதி இருக்கணும்? தொல்காப்பியர் ஆசிரியர் மாணவர் தகுதி சொல்லியிருக்காரு. அந்த வரையறைக்குள்ளே போகலை. ஆசிரியர் தாய் ஸ்தானத்திலும் தந்தை ஸ்தானத்திலும் இருக்கும் வரை, மாணவர் அவரை குருவாக பார்க்கும் வரை ஒவ்வொரு பாடசாலைகளும் கோவில்களாகவே இருக்கிறது. நாங்கள் அந்த கோவில்களிலிருந்து தான் பிரவேசித்திருக்கிறோம். நன்றி. நன்றி. இன்றைய இளைஞர்கள் குறிக்கோளுடன் செயல்படுகிறார்கள். ஆம், இன்றைய இளைய சமுதாயம் குறிக்கோளுடன் செயல்படுது என்று சொல்லலாம். அந்த காலத்திலெல்லாம் ஒரு ஆண்மகன் திருமணம் செய்யக்கூடிய வயது என்று பார்த்தால் மிகவும் 17 வயது 18 வயதிலே ஒரு ஆண்மகனோ உள்ள ஒரு ஆண்மகளோ திருமணம் செய்து வைத்து விடுவார்கள். ஆனால் இப்பொழுது ஒரு ஆண்மகனாக இருக்கட்டும் ஒரு ஆண்மகளாக இருக்கட்டும், தான் படித்து தான் சம்பாதித்து தான் வீடு கட்டி தன்னுடைய உழைப்பில் தனக்கு திருமணம் செய்து கொள்கிறார்கள் என்று சொல்லப்போனால் இன்றைய இளைஞர்கள் நிச்சயமாக குறிக்கோளுடன் வாழுகிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். தான் பட்டப்படிப்பு முடித்த உடனே ஏதோ ஒரு வேலை, ஏன் சொல்லப்போனால் இன்று எத்தனையோ இளைஞர்கள் உணவு விடுதியிலும் உணவு பரிமாறக்கூடிய ஹோட்டல்களிலும் வேலை பார்த்து தன் குடும்பத்தை பேணுகிறார்கள் என்று சொல்லப்போனால் இந்த இடத்தில் இன்றைய இளைஞர்கள் குறிக்கோளுடன் வாழ்ந்துள்ளார்கள். தான் படிக்கும் நேரத்தில் எத்தனையோ பகுதி நேர வேலைக்கு சென்று அந்த குடும்பத்தை காப்பாற்றுகிறார்கள் என்று சொல்லப்போனால் இன்றைய இளைஞர்கள் குறிக்கோளுடன் வாழுகிறார்கள் என்றுதான் அர்த்தம். இன்றைய இளைஞர்கள் நிச்சயமாக குறிக்கோள்களோடு செயல்படுவதே கிடையாது. இளங்கன்று பயமறியாது என்று சொல்லுவார்கள் அல்லவா? இன்றைய இளைஞர்கள் பயமறியாதவர்கள். எவற்றிலெல்லாம் தெரியுமா? தனக்கு விருப்பமான சினிமா துறை நட்சத்திரங்களினுடைய திரைப்படங்களுக்காக வானளவு இருக்கக்கூடிய அவர்களின் சுவரொட்டி மீது ஏறி நிற்கும் பொழுது அவர்கள் பயமறியாதவர்களாக இருக்கிறார்கள். இணையத்திலே தேவையில்லாமல் நேரத்தை வீணடிக்கின்ற பொழுது தன் எதிர்காலத்தை குறித்த பயம் அறியாதவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கு இளைஞர்கள் நிறைய பேர் நிறைய பணிகளுக்கு செல்லுகிறார்கள், படிக்கும் பொழுது செல்லுகிறார்கள், ஊதியம் கிடைக்கிறது. ஆனால் கேட்டு பாருங்கள், ஊதியத்தை தன்னை வளர்த்து ஆளாக்கிய பெற்றோர்களுக்கு தருவதில்லை. மாறாக கேளிக்கைகளுக்கும் சுற்றுலாக்களுக்கும் நண்பர்களோடு வெளியே சென்று நன்றாக கொண்டாட்டங்களை செய்வதற்கும் தான் அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களிடம் என்ன குறிக்கோள் இருக்க முடியும்? சகோதரி அவர்கள் கூறுவது போல இளைஞர்கள் அனைவரும் குறிக்கோளே இல்லாமல் இருப்பதே குறிக்கோளாக கொண்டுள்ளார்கள் என்று கூறியார். நினைத்து பாருங்கள் அன்பு தமிழ் சொந்தங்களே, இன்று எத்தனையோ இளைஞர்கள் உணவு கொண்டு போய் வீட்டு வாசலிலே டெலிவரி செய்யக்கூடிய எத்தனையோ வேளைகளில் தன் குடும்பத்திற்காக வெயில் என்றும் பாராமல் மழை என்றும் பாராமல் அந்த உணவு பரிமாறக்கூடிய அந்த வீட்டில் உள்ள நபர்கள் என்ன வார்த்தை சொல்லி ஏசினாலும் முக சிரிப்போடு அந்த உணவை பரிமாறிக்கொண்டு தான் குடும்பத்திற்கு அந்த வருமானத்தை ஈட்டுகிறார் என்று சொல்லப்போனால் எப்படி இளைஞர்கள் குறிக்கோளே இல்லாமல் குறிக்கோள் என்று சொல்லலாம்? தன்னுடைய அம்மாவிடம் அம்மா நான் இதை சாப்பிட்டேன் அதை சாப்பிட்டேன் என்று சொல்லக்கூடிய இன்றைய இளைஞர்கள் அம்மா நீங்கள் எனக்கு சமைத்து கொடுத்த உணவு நன்றாக இருக்கிறது என்று மட்டும் சொல்லுவதே கிடையாது. ஏனென்றால் அவர்களுக்கு தாயின் கையால் சமைத்த உணவை விட உணவகத்திலே யாரோ சமைத்த உணவுதான் பிடித்து இருக்கிறது. சகோதரர் அவர்கள் கூறினார் தங்கையின் திருமணத்துக்காகவெல்லாம் அண்ணன்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் என்று. உண்மை என்ன தெரியுமா? இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் கேட்கிறார்கள், தங்கைக்கு நீ என்ன வேண்டுமானாலும் செய், ஆனால் எனக்கு அதற்கும் மேலாக நீ எனக்கு செய்ய வேண்டும். இருக்கக்கூடிய வீடு எனக்கு வேண்டும், இருக்கக்கூடிய நிலம் எனக்கு வேண்டும், தங்கைக்கு நகை மட்டும் போதும், திருமணம் செய்து வைத்து விடலாம் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள் இளைஞர்கள். அவர்களிடம் என்ன குறிக்கோள் இருக்கிறது என்று நீங்கள் முதலில் சிந்தித்து பார்க்க வேண்டும். இளைஞர்கள் குறிக்கோளோடு இருக்கிறார்கள். அறம் சார்ந்த நிலையில் இருக்கிறார்களா, பொருள் சார்ந்த நிலையில? பொருள் சார்ந்த அறம் நிலையில் இருக்கிறார்கள் ஐயா. ஒரு தொழில் செய்யணும்னா அல்லது ஏதோ ஒரு தொழில் செய்யணும்னாலும்
அதை குறுக்கு வழியில் செய்யாமல் இக்கால இளைஞர்கள் அதை அறம் சார்ந்த வழியில், அதாவது உண்மைத்தன்மையோடு செயல்படுகிறார்கள் என்று தான் சொல்ல முடியும் ஐயா. இன்றைய இளைஞர்கள் குறிக்கோளோடு இல்லை. உங்களுக்கு குறிக்கோள் இல்லையா? என்னுடைய குறிக்கோளே இல்லாமல் இருப்பதுதான் அம்மா. ஏன் என்று சொன்னால், குறிக்கோளோடு நான் செயல்படுகின்ற ஒவ்வொரு நாளும் அந்த குறிக்கோளுக்காக ஏதோ ஒன்றை இழந்து கொண்டே இருப்பேன். ஆனால் அப்படி குறிக்கோள் இல்லாது நான் செயல்படுகின்ற ஒவ்வொரு நிலையிலும் எனக்கு கிடைப்பவற்றை எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவமும் அடுத்த நிலைக்கான துவக்கமும் எனக்கு கிடைக்கும். மகிழ்ச்சியான வாழ்விற்கு பெரிதும் துணை செய்வது கூட்டு குடும்பமே. 200 ஆண்டுகளாக இடைவிடாது சுரண்டப்பட்ட பூமி இது. இருபெரும் பஞ்சங்களால் பல லட்சம் உயிர்களை இழந்த மண் இது. இப்படி ஆங்கிலேயரால் அடித்து நொறுக்கப்பட்ட இம்மண்ணில் ஆங்கில ஆட்சியை நாம் விரட்டியதற்கு முதல் காரணம் நம்முடைய ஒற்றுமை. உலக மக்கள் அனைவரும் தன் குடும்பம் என்று வாழ்ந்தவர்கள் நம் தமிழர்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கூட்டு குடும்பம்தான் நம்முடைய மகிழ்ச்சியான வாழ்விற்கு பெரிதும் துணை செய்கிறது. தடுக்கி விழுந்தாள் அம்மா, தட்டி விழுந்தாள் அப்பா, ஓடி வந்தாள் வெறியப்பா, உட்கார்ந்தாள் சித்தப்பா, எழுந்து நடந்தாள் சின்னம்மா என்று கூட்டு குடும்பம்தான் குருவி கூடு போல மகிழ்ச்சியான வாழ்விற்கு பெரிதும் துணை செய்கிறது. தனி மனித வாழ்வில் இருக்குமா இந்த மகிழ்ச்சி? ரத்தம் வந்தால் போதும் கத்தி அலறுவாள் அக்கா, காயப்பட்டால் போதும் துடைத்தெறிய ஓடி வருவாள் வெறியம்மா. வேலைக்கு விட்டு வந்து அம்மா அப்பாவை காணாமல் முதியோர் இல்லத்தில் விட்டுவிட்டு 2 குழந்தைகள் என்ன, ஒரு குழந்தை போதும்மா என்று ஒற்றை குழந்தையை பெற்றுக்கொண்டு கணினியோடு குடும்பம் நடத்தும் தனி குடும்பத்தில் இல்லாத மகிழ்ச்சி குருவிகள் கூடு கட்டுவதை போல கூட்டு குஞ்சுகளாக வாழும் கூட்டு குடும்பத்தில் தான் இருக்கிறது மிகப்பெரிய மகிழ்ச்சி. மகிழ்ச்சியான வாழ்விற்கு பெரிதும் துணை செய்வது தனி குடும்பமே. மகிழ்ச்சியான வாழ்வு என்பது தன்னிறைவு பெற்ற வாழ்க்கையாக நாம் கருதுகிறோம். அதற்கு தனி குடும்பம் என்பதுதான் ஒரு அவசிய தீர்வாக இருக்க முடியும். தனி குடும்பத்திலே கணவன் சம்பாதிப்பார், மனைவி சம்பாதிப்பார், குழந்தைகள் படிக்கும். இப்படி அவர்களினுடைய அன்றாட வாழ்க்கை என்பது அமைதியாக சென்று கொண்டிருக்கும். நடுத்தர குடும்பங்கள் பெரும்பாலானவை தனி குடும்பங்களாகவே விளங்கி கொண்டிருக்கின்றன. கூட்டு குடும்பத்தில் நிம்மதி என்பது இருக்காது, ஓயாமல் பிரச்சனை தான் நடந்து கொண்டிருக்கும். ஆனால் தனி குடும்பத்திலே கணவன் மனைவி இருவரும் அமர்ந்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்கும். குழந்தைகளோடு அதிகம் பேசுவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அதுபோல இன்றைய கணினி யுகத்திலே தனி குடும்பத்தின் மூலம்தான் கொரோனா காலத்திலே மக்கள் பிணைந்து வாழ்வதன் மூலம் விலக்கி வைக்கப்பட்ட தனி குடும்பங்கள் இன்றைக்கு தனி குடும்பம் என்ற தீர்வு எல்லைக்குள் கட்டுப்படாமல் அது மிகப்பெரிய வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்றால் அவர்களுடைய வேலை பளுவை குறைக்கிறது. அவர்கள் பிரச்சனைகளை தீர்த்து சமாளிக்கிறார்கள். அதுபோல அவர்களுடைய வருமானத்திலே, அவர்களுடைய சொந்த வருமானத்திலே அவர்கள் தங்களுடைய தொகையை ஈடுகட்டுவதன் மூலம் இந்த சமூகத்திலே ஒரு நல்ல உயர்நிலைக்கு செல்கிறார்கள் என்றால் அதற்கு மிகவும் உதவுவது தனி குடும்பமே. பணத்திற்கும் பட்டிற்கும் ஆசைப்பட்டு பணமோகத்தில் விழுந்து விளம்பரத்தில் வாழ்ந்து பட்டுமேனி பாவை சுகம் பார்க்கும் விட்டுவிட ஆசை ஒரு நாள் விட்டு போகும். கொரோனா தொற்று காலத்தில் தாயையும் தந்தையும் பாரம் என நினைத்து கருணை இல்லத்தில் சேர்த்த உங்கள் தனி குடும்பம் தான் சுகம் என்றால் நாளை உங்கள் மகன்களும் மகள்களுக்கும் திருமணமாகி அவர்களுக்கு 2 குழந்தைகள், அவர்களுக்கு 56 குடும்பங்கள் பெருகி இருக்கும் போது என் குழந்தையும் உங்களை உதக்கி வைத்து விட்டால் இல்லை அம்மா, தனி குடும்பத்தில் தான் மகிழ்ச்சி, கூட்டு குடும்பத்தில் இல்லை என்று மகள்களை விட்டுவிட்டா வாழ்வீர்கள் என்பது என் கருத்து. மகிழ்ச்சியான வாழ்விற்கு துணை செய்வது தனி குடும்பம்தான். ஏனெனில் கூட்டு குடும்பத்திலே பல பிரச்சனைகள் உருவாகலாம். தந்தைக்கும் மகனுக்கும் கூட பிரச்சனைகள் உருவாகலாம். அதுபோல சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் சொத்து பிரச்சனைகள் உருவாகலாம், பிள்ளைகளுக்கும் சொத்து பிரச்சனை உருவாகலாம். இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் கூட்டு குடும்பத்திலே இருக்கிறது என்றால் கூட்டு குடும்பம் இந்த மகிழ்ச்சியான வாழ்விற்கு துணை செய்யாது என்பதை நான் நிரந்தரமாக மறுக்கிறேன். மகிழ்ச்சியான வாழ்விற்கு கூட்டு குடும்பம் சிறப்பு என்றால் முதியோர் இல்லங்கள் பெருகுவது ஏன்? அம்மா, அறிவியல் வளர்ச்சியில் இன்று வேலை வாய்ப்பு பெருகிவிட்டது, பண மோகம் அதிகரித்து விட்டது. பணம் இருந்தால்தான் மனிதன் என்று இந்த சமூகம் மதிக்க தொடங்கிவிட்டது. பணத்திற்கு மரியாதை இருந்ததால் பாசத்திற்கு மரியாதை இல்லாமல் தாயையும் தந்தையும் இந்த உலகம் கருணை இல்லத்தில் விட்டுவிட்டது. பெற்றோரை வைத்திருப்பதாலே அது கூட்டு குடும்பம் என்கிறார். அது சரியா? இல்லை, பெற்றோர்களோடு குழந்தைகள் வாழ்வதுதான் தனி குடும்பமாக இருக்க முடியும்.
கூட்டு குடும்பம் என்பது தாத்தா பாட்டி உள்ளிட்ட அனைவரையும் அடக்கி வாழ்வதுதான் கூட்டு குடும்பம். தனி குடும்பம் என்பது தன்னுடைய வருமானத்திலே கணவனும் மனைவியும் குழந்தைகளை கட்டி காப்பதுதான் தனி குடும்பம். பெற்றோர்களாக அந்த குழந்தைகளுக்கு இருப்பவர்கள் கணவன் மனைவிகள். என்னுடைய பெற்றோர், நான், என்னுடைய தங்கையை உள்ளடக்கிய குடும்பம் தனி குடும்பம். இது மகிழ்ச்சியான குடும்பம். நன்றி, வணக்கம். வெற்றிகரமாக இந்த பேச்சு போட்டியினுடைய இறுதி சுற்று நிறைவடைந்து விட்டது. இந்த இறுதி சுற்றில் போட்டியிட்ட 16 நபர்களிலிருந்து பரிசு பெறக்கூடிய அந்த 8 நபர்கள் யார், மாநில அளவில் நடைபெற இருக்கக்கூடிய போட்டியில் பங்கேற்க போக அந்த 4 நபர்கள் யார் அப்படின்றத காத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம பேச்சு போட்டியினுடைய 2 சுற்றுகளுக்கு நடுவர் பணியாற்றிய நடுவர்களுக்கு சிறப்பு செய்ய உள்ளோம். தியாகராச கல்லூரியின் முதல்வர் ஐயாவையும் மேடை கழிக்கிறோம். முதலாவதாக புலவர் வேலாயுதம் ஐயா அவர்களையும் தொடர்ந்து முனைவர் சா தனலட்சுமி அம்மா அவர்களையும் பணிவன்போடு மேடை கழிக்கிறோம். அடுத்ததாக நம் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த அந்த தருணம், இந்த 16 நபர்களிலிருந்து வெற்றி பெறக்கூடிய அந்த 8 நபர்கள், அந்த 8 நபர்கள் எந்த மதிப்பெண் அடிப்படையில் நீங்கள் பரிசுகள் பெற போகிறீங்க அப்படின்றத நடுவரம் அறிவிப்பாங்க. முன்னதாக இப்போ உங்களுடைய பதிவு எண்களை மட்டும் நான் அறிவிக்க இருக்கேன். பதிவு எண் 6055. 8வது இடம் பிடித்து 20,000 ரூபாய் ஆறுதல் பரிசை வெல்லக்கூடிய நபர். வரிசை எண் 6101. ராமசாமி நாயுடு ஞாபகார்த்த கல்லூரி, சாத்தூர். 7வது இடம் பிடித்து 20,000 ரூபாய் பரிசு தொகையை வெல்லக்கூடிய நபர். 6055. ராஜேஸ்வரி. வரிசை எண் 6055. 6வது இடம் பிடித்து 20,000 ரூபாய் பரிசு தொகையை வெல்லக்கூடிய நபர். 6052. எம் மலர்விழி. RPS குமரன் கலை அறிவியல் கல்லூரி, திண்டுக்கல். 5வது இடம் பிடித்து 20,000 ரூபாய் பரிசு தொகையை வெல்லக்கூடிய நபர். 6013. நே மீனாம்பிகா அரசு சட்டக் கல்லூரி, மதுரை. அடுத்ததாக 4ஆம் இடம் பிடித்து 20,000 ரூபாய் பரிசு தொகையுடன் மாநில அளவில் நடைபெற இருக்கக்கூடிய போட்டிக்கு முன்னேறக்கூடிய நபர். 6154. மு நாராயண கோவிந்தன், தியாகராசர் பொறியியல் கல்லூரி, மதுரை. அடுத்ததாக 3ஆம் இடம் பிடித்து 50,000 ரூபாய் பரிசு தொகையை வெல்லக்கூடிய நபர். 6076. வி பவித்ரா, எம்பி முத்தையா அரசு கல்லூரி, திண்டுக்கல். மீதமுள்ள அந்த 2 நபர்கள் முன்னாடி வரலாம். ஒரு கவுண்டவுன் போயிடலாமா? 3, 2, 1. முதலிடம் பிடித்து 1,00,000 ரூபாய் பரிசு தொகையை வெல்லக்கூடிய நபர். 6035. 2ஆம் இடம் பிடித்து 75,000 ரூபாய் பரிசு தொகையை வெல்லக்கூடிய நபர். 6133. அமெரிக்கன் கல்லூரி, மதுரை. முதல் 4 இடம் பிடித்த நபர்கள் மாநில அளவில் நடைபெற இருக்கக்கூடிய போட்டிக்கு முன்னேறி இருக்காங்க. இளம் பேச்சாளர்களை இனம் காண அரிய களம் அமைத்து தமிழுக்காக லட்சம் லட்சமாய் அள்ளி வழங்கும் 8ஆம் வள்ளலாய் அவதரித்திருக்கும் தமிழ் போற்றும் பாரிவேந்தர் ஐயா அவர்களுக்கு சங்கத் தமிழன் குறிஞ்சி கபிலன் தொகுத்த மலர் மாலைகளை பா மாலையாக வள்ளிதழ் ஒன் செங்காந்தல் ஆம்பல் அணிச்சம் தன்கயம் குவளை குறிஞ்சி வெச்சி செங்கோடு வேரி தேமா மணிச்சிகை உரிது நாராவில் தொத்து ஊந்தில் கூவிலம் எரிப்புரை எர்லம் சுள்ளி கூவிரம் வடவனம் பாகை பயணி வாணி பல்லினர் குரவம் பசும்பிடி வகலம் பல்லினர் காயா விரிமலர் அவிரை வேரல் சூரல் கூறி பூளை குறுநருங்கண்ணி குறுகிலை மரதம் விரிப்புங்கோங்கம் போங்கம் திலகம் தென்கமல் பாதிரி செருந்தி அதிரல் பெருந்தன் செண்பகம் கரந்தை குலவி கடிகமல் களிமா தில்லை பாலை கள்ளிவர் முல்லை குள்ளை பிடவம் சிறுமாரோடம் வாழை வள்ளி நீல் நெய்தல் தாளை தலவம் முள்தால் தமரை ஞாழல் மாவல் நரந்தன் கொகுடி சேடல் செம்மல் சிறுசங்குரலி கோடல் கைதை கொங்குமுதிர் நறுவலை பாங்கர் மராம் பல்பூந்தனக்கம் பகன்றை பலாசம் பல்பும் பிண்டி வஞ்சி பித்திகம் சிந்துவாரம் தும்பை துளாய் சுடற்புந்தோன்றி நந்தி நரவம் நறுமுன்னாகம் பாரம் வீரம்
அரைங்குருங்கத்தை ஆரம் கால்வை கடீரும் புன்னை நரந்தம் நாகம் நள்ளிருள் நாரி மாயிரங்குருந்தும் வெங்கையும் பிறவும் அரக்கு விரித்தென்ன பரேரம் புலகுடன் என்று குறிஞ்சி கபிலனின் 99 மலர் மாலைகளையும் வாகை மாலையாக சூட்டி மனம் மகிழ்கின்றேன். சொல் தமிழா சொல். 2025 ஆண்டின் நிகழ்வு நடைபெறும் இடமோ சங்கத் தமிழ் வளர்த்த தீந்தமிழ் தியாகராசர் கல்லூரியின் வளாகத்தினுள். இளம் சிங்கங்களாய் புறப்பட்டு வந்தீர்கள், பேச்சரங்கில் கர்ஜனையாய் கர்ஜித்தீர்கள், வெற்றி பரிசுகளை மழையென அள்ளிச் செல்கின்றீர்கள். அனைத்து மாணவ கண்மணிகளுக்கும் பங்கேற்ற பேச்சாளர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். எஸ்ஆர்எம் தமிழ் பேராயத்திற்கும் ஐயா பாரிவேந்தர் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி நடந்த மதுரை மண்டலத்திலான பேச்சு போட்டியில் முதல் பரிசு. உண்மையிலேயே மன நிறைவாகவும் மகிழ்ச்சியாக இருக்கேன். நல்ல ஒரு ஒருங்கிணைப்பான போட்டி, எதிர்பார்க்காத தலைப்புகள், முழுமையாக என்னால் முடிந்தளவு முயற்சி செஞ்சேன். அதுக்கு இந்த போட்டி மிகப்பெரிய வாய்ப்பாக இருந்துச்சு. முதல் பரிசு 5 லட்சம் அப்படின்றது இதுவரையும் கேட்காத ஒன்று. மண்டல அளவிலேயே முதல் பரிசு 1 லட்சம், மாநில அளவில் முதல் பரிசு 5 லட்சம் அப்படின்றது மிகப்பெரிய தொகை. இது தமிழுக்காக செலவு செய்வதும் தமிழக மாணவர்களுக்காக செலவு செய்வதும் மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எஸ்ஆர்எம் தமிழ் பேராயத்திற்கு மிக மிக நன்றியும் கடமையும் பற்றிருக்கிறோம். எஸ்ஆர்எம் தமிழ் பேராயம் எனது முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் நிறைய போட்டிகளில் வந்துட்டு கலந்து கொண்டிருக்கேன். ஆனால் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தது முதல் கட்டத்திலிருந்து இறுதி கட்டம் வரைக்கும் அதற்கான ஒருங்கிணைப்பு பணி ரொம்ப அருமையாக இருந்தது. ஒரு அறையில் வந்துட்டு தலைவர்கள் இருப்பாங்க, நாங்கள் போய் பேசணும், நாங்கள் பேசுகிறத அடுத்த போட்டியாளர்கள் பார்க்காம இருக்கிறது. இது ஆரம்ப கட்டத்திலேருந்து இறுதி கட்டம் வரைக்கும் நடைபெற்றது. ரொம்ப அருமையாக இருந்தது. இறுதி கட்டத்துலையுமே தலைவர்கள் அடுத்து அந்த ஒருங்கிணைப்பாளர்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்ட விஷயங்கள் ரொம்ப நல்லா இருந்தது. நான் 2ஆம் பரிசு வாங்கியிருக்கிறேன். அதற்காக ரொம்ப நன்றி. தமிழ் மொழியை இன்றைய இளைஞர்களிடம் கொண்டு சேர்க்கும் இந்த பெரு வெள்ளத்தில் சிறுதுளி எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்த எஸ்ஆர்எம் தமிழ் பேராயத்திற்கும் வேந்தர் தொலைக்காட்சி மற்ற தொலைக்காட்சி நிகழ்வுகளுக்கும் இக்கல்லூரி தியாகராசர் கல்லூரியில் நடைபெற்ற அதற்கு பொறுப்பேற்ற அனைவருக்கும் ரொம்ப நன்றி. எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராயம் நடத்தும் சொல் தமிழா சொல் 2025 கல்லூரி பல்கலைக்கழக மாணவர்களுக்கான பிரம்மாண்ட பேச்சு போட்டி வெற்றிகரமாக இந்த வாரம் மதுரை மண்டலத்தில் நிறைவடைந்திருக்கு. இறுதி சுற்றுக்கு தேர்வான அந்த 16 நபர்களிலிருந்து 8 வெற்றியாளர்கள், அந்த 8 வெற்றியாளர்களிலிருந்து 4 பேர் மாநில அளவில் நடக்கக்கூடிய போட்டிக்கு தேர்வாகியிருக்காங்க. மீண்டும் அடுத்த வாரம் நெல்லை மண்டலத்தில் சந்திப்போம். வணக்கம்.